Hi viewers, welcome to our TNPC Skill Academy. TNPC group examக்கு நீங்க prepare பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா TNPC Skill Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, அதில் நம்ம இன்னைக்கு சொல்லகராதி பார்க்க போகிறோம். இலக்கணம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். 25 கேள்விகள் கேட்கப்படும்னு சொல்லிட்டு இலக்கணத்தில் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. இலக்கணத்தில் எல்லா தலைப்புமே நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் இப்போ தான் குரூப் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க தமிழ் அப்படின்னா என் வீடியோ உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு தலைப்பு கூட விடாமல் எல்லா தலைப்புமே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ சொல்லகராதிலையும் கிட்டத்தட்ட 15 கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். அதையும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சொல்லகராதிலையுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 தலைப்பு பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு. கடைசியா நம்ம பார்த்த தலைப்பு பொருந்தா சொல்லை கண்டறிதல் பார்த்தோம். இன்னைக்கு அகர வரிசை பார்க்க போறோம். சொற்களை தமிழ் எழுத்துக்களின் வரிசைப்படி ஒழுங்கப்படுத்துவது அகர வரிசைப்படுத்துதல் ஆகும். அதாவது நம்ம தமிழ் எழுத்தோட சொற்கள் வரிசைப்படி கரெக்டா நம்ம அகர வரிசை அந்த மாதிரி நம்ம லைனா அந்த மாதிரி நம்ம ஒழுங்குபடுத்துறது தான் அகர வரிசை அப்படின்னு இங்க சொல்றாங்க. தமிழ் எழுத்துக்களின் வரிசை முறை முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ உயிர் எழுத்துக்கள் 12னா ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஆவுக்கு அப்புறம் தான் ஆ, ஈக்கு அப்புறம் தான் இ. இதுதான் உயிர் எழுத்தோட வரிசை. அதே மாதிரி மெய்யெழுத்து 18 இக்கு, இங்க, இச்சு, இட்டு, இன்னு, இதுதான் மெய்யெழுத்தோட வரிசை. உயிர்மெய் எழுத்துக்கள் 216. அதாவது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் சேரும் போது உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன. என்னன்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் சேரும் போது உயிரெழுத்துக்கள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டு கா, கா, கி, கி, கூ, கூ, கே, கே, கை, கோ, கோ, அதெல்லாம் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ உயிர் மற்றும் மெய் எழுத்துக்களின் இணை, அதாவது இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அகர வரிசை எப்படி பார்ப்போம்னா முதல்ல நம்ம உயிர் எழுத்து எல்லாத்தையும் இப்படி பார்க்கணும். ஆ, ஆ, இ, எந்த எழுத்து முதல்ல உயிர் எழுத்துல இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்த எழுத்து மெய் எழுத்தை நம்ம பார்க்கணும். இந்த வரிசைப்படி இருக்குதா அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ உயிரெழுத்தும் அக்கா, அதாவது 2 எழுத்து அக்கா, அகிலா அப்படின்னு 2 எல்லாம் அம்மா, அம்மி, சரி அக்கா, அகிலா அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அக்கா ரெண்டுமே ஆல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அக்காங்கிறது இக்கு, அகிலாங்கிறது கி. அப்ப நம்ம இக்க தான் முதல்ல சூஸ் பண்ணணும். அக்கா அதுதான் முதல்ல நமக்கு அகர வரிசை, அடுத்துதான் அகிலா. இந்த மாதிரி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முந்தைய ஆண்டு தேர்வு வினாக்கள், ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாம் நான் இப்ப போட்டிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்ன கொஷின்ஸ் எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். சரியான அகர வரிசையை தேர்ந்தெழுதுக. இப்ப இங்க பாருங்க, முதல்ல உயிரெழுத்து இருக்குதான்னு பாருங்க. எல்லா ஒரு ஆப்ஷன்லயும் எல்லா சொல்லலையுமே உயிரெழுத்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்க. மரகதம், மாணிக்கம், முத்து, கோமேதகம் உயிரெழுத்து இல்லை. ஸோ உயிரெழுத்து இல்லை. அடுத்து உயிர்மெய் எழுத்துல நமக்கு கா வரிசையிலேருந்து எது முதல்ல இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். கா, கா, கி, கி, கோ, கோ, கே. அப்போ கா வரிசையில கோ இருக்குது. அப்போ நம்ம முதல்ல கா வரிசையில உள்ளதை கோவை எடுத்து மேல முன்னாடி போட்டுக்கிறோம். அடுத்து எல்லாமே நமக்கு மா வரிசையில உள்ள எழுத்துக்கள் தான் இருக்குது. மரகதம், மாணிக்கம், முத்து இதெல்லாம் இருக்குது. இப்போ மரகதம்னா மாதா, மாமா, மீமி, மூமு. ஸோ மா, மரகதம், மாணிக்கம், முத்து. இதுதான் கரெக்டான விடை. கோமேதகம், மரகதம், மாணிக்க, முத்து. இப்படிதான் அகர வரிசை இப்படிதான். முதல்ல நம்ம
உயிரெழுத்து இருக்குதான்னு பார்க்குறோம். உயிரெழுத்து இருந்ததுன்னா உயிரெழுத்து வர மாதிரி நம்ம முதல்ல போடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா உயிர்மெய் எழுத்துல எது நமக்கு அகரவரிசையில வரும் அந்த மாதிரி எடுத்து நம்ம போடுறது தான் அகரவரிசை எழுத்துக்கள். இப்போ பெயர் சொல்லை அகரவரிசையில் எழுதுக அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இங்க என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளி, தேனி, தையல், பழம், மான், ஊனான், ஆசிரியர். ஆசிரியர், ஊனான், கிளி, தேனி, தையல், பழம், மான். தேனி, தையல், பழம், மான், ஊனான், ஆசிரியர், கிளி. ஆசிரியர், கிளி, தேனி, தையல், பழம், மான், ஊனான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், முதல்ல உயிரெழுத்து முதல்ல வர மாதிரி பாருங்க. இப்போ உயிரெழுத்து ஆ இருக்குது, 2 ஆப்ஷன்ல ஆ இருக்குது. ஸோ ஆசிரியருங்கிறது தான் நமக்கு முதல்ல இருக்கு. அடுத்து வர சொல்லையும் நம்ம பார்க்குறோம். ஊனான், இங்கே கிளி. ஓகேவா? இப்போ அடுத்து வரதுலயும் நமக்கு உயிரெழுத்து தான் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஊனான் தான் வரணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு உயிரெழுத்து எல்லாத்தையும் நம்ம அகரவரிசையில நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உயிர்மெய் எழுத்துக்கு நம்ம போகணும். அதுக்கப்புறம் கா வரிசை, தே வரிசை, அதாவது தா வரிசை, ப, மா அந்த மாதிரி வருது. இப்போ இங்க பாருங்க, ஊனான கடைசின்னு போட்டிருக்காங்க, அதனால இங்க இது தப்பு. இது எடுத்ததுமே தேல இருக்குது, தேனி இருக்குது. ஆசிரியர் நடுவுல இருக்கு, அதனால இதுவுமே தப்பு. கிளி, இதுவுமே ஆசிரியர் கடைசியில இருக்குது, இதுவுமே தப்பு. கரெக்டானது ஆசிரியர், ஊனான், கிளி, தேனி, தையல், பழம், மான். இதுதான் கரெக்டான விடை. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. இதுவுமே இப்ப பாருங்க, இது உழை, உயிரெழுத்து இருக்குது. உழை, யானி, யாழி, இலி, கைகிளை, விளரி. இதுதான் இங்க இருக்கிற சொற்கள். இதை நம்ம அகர வரிசையில போடுறோம் அப்படின்னா, ஊ உயிரெழுத்து தான். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஈ இருக்குது. அ, ஐ, இ, உ, ஊ. ஈ முதல்ல வரதுனால முதல்ல நம்ம ஈ போட்டுக்கிறோம். ஈவே இங்க 2 இருக்கு, இலி, இலின்னு 2 இருக்கு. அடுத்து அ, ஐ, இ, உ, ஊ அப்படின்னு பார்க்கும்போது ஊ, உழை போட்டுக்கிறோம். அதே மாதிரி முன்னாடி ஆப்ஷன்லயும் ஊ கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. அடுத்து நமக்கு என்ன இதுல இருக்குது அப்படின்னு பார்த்தா, யாழி, கைகிளை, விளரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் முன்னாடி நமக்கு இங்க காவரிசையில கை இருக்கு, அதனால இங்க கை எடுத்து போட்டுக்கிறோம், கைகிளை. அடுத்து யாழி, காங்காச்சால யா முதல்ல நமக்கு வரும், அதனால யாழி. அடுத்து விளரி. இதுதான் கரெக்டான விடை. அடுத்து அதே மாதிரி தெலுங்கு, திராவிடம், தையல், தூது. தையல், தூது, திராவிடம், தெலுங்கு. தூது தெலுங்கு, தையல் திராவிடம். திராவிடம், தூது, தெலுங்கு, தையல். இது எல்லாமே நமக்கு தா வரிசையில வரிசைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது எல்லா எழுத்துமே சொற்களுமே நமக்கு தா வரிசையில இருக்கிறதுனால தா, தா, தீ, தீ, தூ, தூ, தே, தே, தை, தோ அந்த மாதிரி நம்ம போகணும். ஸோ தா, தா, தீ ஃபர்ஸ்ட் வருது, தீ, தூ, தே, தை. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இது இந்த மாதிரி நம்ம சொல்லி பார்த்து அகர வரிசையை நம்ம கரெக்டா இதுல எழுதணும். அடுத்த அகர வரிசை சொற்களை தீர்த்ததுங்க. இங்க பாருங்க, ரீங்காரம், ரொட்டி, ரௌத்திரம், ரூபாய். ரொட்டி, ரௌத்திரம், ரூபாய், ரீங்காரம். இப்போ ராரா, ரீ, ரால எதுவுமே, இது எல்லாமே ரா வரிசையில கொடுத்துருக்குறாங்க. எல்லா சொற்களுமே ரா வரிசையில தான் எழுத்து ஆரம்பிக்குது. ஸோ ரால எதுவுமே இல்லை. ரா, ரா, ரீ. ரீல 2 எழுத்துமே 2 எழுத்து 2 ஆப்ஷன் ஆரம்பிக்குது. ரீங்காரம், ரீங்காரம் சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி இருக்குது. அடுத்து ராரா, ரீரி, ரூ பார்க்குறோம். இப்போ ரூ பார்க்குறோம் அப்படின்னா இங்க ரூபாய் அப்படின்னு இருக்கு, இங்க ரொட்டி இருக்குது. ஸோ தவறு. ராரா, ரீரி, இங்க ரூ போட்டதுக்கு அப்புறம் அடுத்து ரோ, அடுத்து ரௌத்திரம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் ஏ தப்பு. அடுத்து
அகர வரிசைப்படி சொற்களை தீர்த்தெடுக்க கணப்பறை, தவில், படகம், உருமி, உடுக்கை. இந்த வார்த்தைகளை கொடுத்து நம்மளை வந்து அகர வரிசையில இப்போ பண்ண சொல்லியிருக்காள் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, உருமி. இங்க வந்து உயிரெழுத்து வந்து பின்னாடி இருக்குது. உடுக்கை, உருமி ரெண்டும் பின்னாடி இருக்குது. ஸோ இது கிடையாது. அதே மாதிரி இங்க உருமி, உடுக்கை ரெண்டுமே முன்னாடி இருக்குது. பட் என்னன்னா இங்க பாத்துங்க, 2 வார்த்தை முன்னாடி இருந்தாலுமே அடுத்து வர வார்த்தையும் நம்ம பார்க்கணும். டாடா, டிடி, டூ, இது வந்து காங்காச்சால பாத்தீங்கன்னா இது டா வந்துட்டு இங்க பின்னாடி இருக்குது, ரா வரிசை வந்து இங்க இருக்குது. அதனால நம்ம வந்துட்டு இதுவும் தவறு. அடுத்து இங்க தவில், இங்க வந்துட்டு ஊ வந்துட்டு பின்னாடி இருக்கிறதுனால இதுவும் கிடையாது. ஸோ இங்க உடுக்கை, உருமி, கணப்பறை, தவில், படகம், இதுதான் கரெக்டான விடை. கூந்தல், கோலம், கிழக்கு, கௌதாரி. கூந்தல், கோலம், கிழக்கு, கௌதாரி. கா, கா, கீ, கூ, கீ இருக்குது, அடுத்து கூ இருக்குது, கூ, கூ, கே, கே, கை, கோ, கோ இருக்குது, கௌ. ஸோ ஃபர்ஸ்ட் கிழக்கு, செகண்ட் கூந்தல், 3 கோலம், 4 கௌதாரி. இதுதான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து அகரவரிசைப்படி என்ன? உந்து, உரு, ஊழி, ஊன். பாருங்க, இது ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கிற சொற்கள் எல்லாமே நமக்கு வந்துட்டு இங்க ஊ அதாவது வந்து உயிரெழுத்தாதான் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஊல பாக்குறோம். ஊல இந்துக்கு அப்புறம் தான் ரா வரும். அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் உந்து, அடுத்து உரு, இது 2. இப்போ ரெண்டுமே இங்க இருக்கிற ரெண்டுமே ஊல தான் இருக்குது. அதனால முதல்ல நமக்கு வந்துட்டு இன்னு வரும் இல்லையா? அதனால இது ஆப்ஷன் இது 3, இது 4வது வரிசையா வரும். உந்து, உரு, ஊன், ஊழி, இதுதான் கரெக்டான விடை. அடுத்து அகர வரிசையில் எழுதுக. என்ன? ஒழுக்கம், உயிர், ஆடு, அலை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இப்போ நமக்கு அகர வரிசையில ஆ இருக்குது. அதனால முதல்ல நம்ம ஆ அலை போட்டுக்கலாம். அடுத்து ஆடு போட்டுக்கலாம். ஆ. அடுத்து வந்துட்டு உயிரெழுத்துல ஊ இருக்குது, ஊவும் வந்துடும். அதுக்கப்புறம் உயிரெழுத்து ஓ. இங்க எல்லாமே உயிரெழுத்துல வந்திருக்கு. ஸோ ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டு இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இது கடைசி கொஸ்டின். அகரவரிசைப்படி சொற்களை, அதாவது மாளாத வாளால் ஆலா மீளா, இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ உயிரெழுத்து வந்து ஆ இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஆளாத மா, அதாவது அடுத்து வந்துட்டு மா வரிசையில பாக்குறோம். காங்காச்சால எது வருது? மா வரிசை வருமா, வா வருமா அப்படின்னு பார்க்கும்போது மா தான் வரும். அதனால செகண்ட் மா மீ, மாக்கு அப்புறம் மீ வரும். அதுக்கப்புறம் நம்ம வா போடுறோம். அதனால ஆளாத மாலா, மீளா, வாளால். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதோட நமக்கு வந்துட்டு அகரவரிசை வந்து முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து மெத்தட். அகரவரிசை இப்படிதான் நம்ம சொற்களை வந்து செய்யணும். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த தலைப்பும் என்னோட டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.